நான் ரீசெண்டா என்னுடைய கிளினிக்ல ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. பேஷண்டோட அவங்களோட சன்னும் அகாமடேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு எமோஷனலா அவங்களோட பேரண்ட்ஸோட அந்த ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு மூட்டு வலி ஆரம்பிச்சது. படி என்னால ஏற முடியாது, அதிக தூரம் என்னால நடக்க முடியாது, ஏதாவது ஒரு வேலை கூடுதலா பார்த்தா முட்டு வலி ரொம்ப இருக்கும். எனக்கு கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாவும் இருந்துச்சு, அது ரொம்ப சென்சிபிளாவும் பட்டுச்சு. நைட் தூக்கம் வராது, அவ்வளவு கஷ்டமா இருந்தது முட்டு வலினால. ஆக்டிவா அவங்களால இருக்க முடியலன்றத ரொம்பவே ஒரு டிப்ரெஷனா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. வலியோட தீவிரம் அவங்களால வேற எந்த விஷயத்தையுமே யோசிக்க முடியாத அளவுக்கு அந்த வலி ரொம்ப அதிகமா இருந்தது. நடக்க கஷ்டப்படுறத பார்த்து அடுத்தவங்க நினைப்பாங்களோ, சொசைட்டி என்ன நினைச்சிருமோ அப்படின்றத அவர் பையன் ரொம்ப ஒரு எமோஷனலா பேசிட்டு இருந்தாரு. டாக்டர் ஜெபராஜ் பிரதீப் சார் பார்த்தோம். இங்க இருந்து எங்க வீட்டுல இருந்து அவங்க ஹாஸ்பிட்டல் 1 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. எல்லாரும் சொல்றதுனால அவரை போய் பார்த்தோம். மருத்துவம் எந்த அளவுல இருக்கு அப்படியெல்லாம் எடுத்து சொன்னாங்க. நல்ல ஒரு மாடர்ன் டெக்னிக்ஸ் இருக்குது. இன்னைக்கு ரொம்ப ஒரு அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் மூலமா நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி 2 இல்ல 3 வாரத்துக்குள்ள அவங்கள திருப்பியும் அந்த 40 வயசுல எப்படி நடந்துட்டு இருந்தாங்களோ அதே பவரோட, அதே ஸ்டாமினாவோட, அதே அந்த கம்பீரத்தோட அவங்களை நடக்க முடியும். ஸோ தி லைஃப் பிகின்ஸ் ஃப்ரம் 60. யார் சப்போர்ட் இல்லாம எல்லா வேலையுமே பாத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் இருந்தது. இப்போ வலி எதுவுமே எனக்கு இல்லை. என்னால தைரியமா நடக்க முடியுது, படி ஏறி இறங்க முடியுது. அந்த அளவுக்கு முன்னாடி உள்ள ரொம்ப முன்னேற்றமா இருக்கேன். திருப்பி பழைய நிலைமைக்கு வந்தது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். டாக்டர் ஜெபராஜ் பிரதீப் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்ற வேர்ட்ஸ்குள்ள அடக்கிட முடியாது. அவங்க கொடுத்த கான்பிடென்ட் தான் இப்ப திருப்பி பழைய நிலைமையில எங்க அம்மாவை பாக்குறது எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு.